சற்று நேரம் அமைதியாக இருந்து கடவுளுடைய தூய பிரசன்னத்தை நாம் இருக்கும் இடத்தில் உணர முயற்சி எடுப்போம். மூவராம் கடவுளின் பெயராலே இந்த நேரத்தை ஆசீர்வதித்து ஆரம்பம் செய்வோம். உணர்ந்த கடவுளிடத்தில் மன்றாடுவோம். அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, உன்னதத்திலிருந்து உம்முடைய ஞானத்தின் நிமித்தம் இந்த முழு உலகத்தை, மனித குலத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தியிருக்கின்றீர். இந்த நேரத்தில் அன்புள்ள கடவுளே, ஒரு விசேஷ விதத்தில் கிரைஸ்த சர்ச் திருச்சபையை உருவாக்கி பாதுகாத்து பராமரித்திருக்கின்றீர். இந்த வழிபாடு நிமித்தம் இந்த ஆலயத்துக்குரிய அனைத்து பேரும் உம்முடைய அறிவில், ஞானத்தில் கழிக்கூற, உம்முடைய ஞானத்தை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ள, உம்முடைய ஞானத்தை எதிர்காலத்தின் சின்னமாக அறிந்து உணர்ந்து உள்வாங்கி அதை சார்ந்து நாம் முன் செல்லும்படி கிருபை செய்யுங்கள். இந்த நேரத்தை உம்முடைய பாதத்தில் வைத்து எல்லா விதத்திலும் நீர் வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையில் ஞானத்தின் சிகரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகின்றோம் அன்புள்ள கடவுளே, ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த வழிபாடுக்கு அழைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆரம்ப பாடலாக 267 பாமாலையை இணைந்து பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதனை போற்றும் என்ற பாமாலையை எல்லோரும் இணைந்து பாடுவோம். So
இரண்டாம் ஆராதனை முறை. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஓராம் கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் இந்த மகிமையினால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஹோசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஹோசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறை உண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் இந்த ஆராதனை வேளையையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். கடவுளிடத்தில் மன்னிப்புக்காக ஏங்குவோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கதவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய அரசு சமீபத்திற்கின்றது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோமாக. எல்லோரும் இணைந்து சொல்லலாம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். கடவுளிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளை அருளி வாழ்க்கையை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவின் கிருபையும் தேற்றுதலும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இப்பொழுது கடவுளுடைய வார்த்தைகள் படிக்கப்படும். முதலாம் திருமொழி படிப்பதை கேட்போம். முதலாம் பாடமாக 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 28 முடிய. அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே
இந்த ஸ்திரீ தன் பிள்ளைகளின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்திவிட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்தபோது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படி அல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கு கொடுத்துவிடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். வாசிக்க வேண்டிய முதலாம் பாடம் வாசித்தாயிற்று. இரண்டாம் திருமொழி படிப்பதை கேட்போம். படிக்க வேண்டிய இரண்டாம் திருமுறை பகுதி, அது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதிய பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை. தேவனுக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையாய் உண்டாகும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாக்கிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிக்கப்படுகிற அலைகின்ற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவர்கள் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவராய் இருக்கிறார்கள் என்றார் என்பவைகளே. படிக்க வேண்டிய இரண்டாம் திருமறை பாடம் படித்தாயிற்று. மூன்றாம் திருமொழி நற்செய்தி பகுதி படிப்பதை இப்பொழுது கேட்போமாக. படிக்க வேண்டிய நற்செய்தி பாடம், அது லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 துவங்கி 24 முடிய. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாய் இருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரனும் குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனுக்கே தவிர வேறு ஒருவனுக்கும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தமது சீடர்களிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கின்றவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் என்பவைகளே. படிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் படித்தாயிற்று. அருளுரைக்கு முன்பதாக கீர்த்தனைகளிலிருந்து 75ஆம் கீர்த்தனையை எல்லோரும் இணைந்து பாடுவோம். இவரே பெருமான் என்ற கீர்த்தனையை எல்லோரும் இணைந்து பாடுவோம். பரிகாரி சொல்லும் வல்லமையில் மிக்க விபகாரி, குலத்துக்கும் நல்ல உபகாரி. இவரே பெருமா மற்ற பேரளவே குமார். இவரே பெருமா மலகைகளை ஜெயித்த வீரன், பல உலகை ரட்சித்த எழிற்பேரன், உலக வாழ்கிற குமாரன். இவரே பெருமா மற்ற பேரளவே குமார். இவரே பெருமா. இன்றைய நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் விஸ்டம் ஃப்ரம் அபவ், மேலில் இருந்து வரும் ஞானம். பிரியமானவர்களே, இந்த தலைப்பு ஒரு விசேஷ நோக்கத்தில் இருக்கின்றது. மேலிலிருந்து வரக்கூடிய ஞானம், இதை குறிக்கிற ஒரு விஷயமாக இந்த விஷயத்தை சற்று நேரம் கவனமாக பார்ப்போமானால், அப்போ உலக பிரகாரமான ஞானம் எப்படியாப்பட்ட ஒரு ஞானம் என்பதையும் கூட இந்த ஒரு தலைப்பு உள்வாங்கி இருக்கின்றது. இதை காட்டிலும் ஞானத்தை குறித்து நாம் இன்றைய நாள் தியானிக்க இருக்கின்றோம். ஞானத்தை குறித்து பல்வேறு நோக்கங்கள், கோணங்கள், செயல்பாடுகள் மனித வரலாற்றில் இருந்திருக்கின்றது. ஞானத்தை மிகவும் கனமாகவும் மிகுந்த உயர்ந்த ஒரு இடத்தில் வைத்திருப்பதையும் கூட நாம் இயல்பாக பார்க்கலாம். நம்முடைய திருமறையில் இதை குறித்து பல்வேறு சொற்கள், அது ஒரு புறத்தில் இருந்தாலும் இன்னொரு புறத்தில் பார்ப்போமானால் பழைய ஏற்பாடு, அதாவது முதலாம் ஏற்பாடு, அதை கவனமாக பார்ப்போமானால் ஒரு குறிப்பிட்ட ஞானம் ஒரு குறிப்பிட்ட இனத்தோடு, ஒரு குறிப்பிட்ட ஜனத்தின் அனுபவத்தோடு இணைந்திருக்கின்றது. ஞானமானது இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் என்று சொல்கின்ற பொழுது இப்போ இருக்கின்ற இஸ்ரேல் நாடை சார்ந்த ஒரு கருத்து இல்லாமல், இந்த இஸ்ரேல் நாடு, இந்த திருமறை சார்ந்த இஸ்ரேல் நாடு தன்னுடைய வரலாறு முழுவதும் கடவுளுடைய ஒரு விசேஷ ஞானத்தை உணர்ந்த ஒரு கூட்டமாக, கடவுளுடைய ஞானத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக நாம் பார்க்கலாம். அதிலும் கூட விசேஷமாக இந்த மக்களின்
இயல்பான சூழல், இயல்பான அனுபவம், அதிலும் கூட ஒடுக்கப்பட்ட நிலையில் இவங்களுடைய கதைகள், இவங்களுடைய சிந்தனைகள், இவங்களுடைய எதிர்பார்ப்புகள். இதுதான் முதலாம் ஏற்பாடு என்று கூட சொல்லிக்க முடியும். இவங்களுடைய வண்ணாந்திர அனுபவத்தில் தான் இவங்கள் பல்வேறு சிந்தனைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள், பல்வேறு தியானத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள், பல்வேறு ஞானத்தை சார்ந்த சொல்லுக்களை எழுதியிருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, வண்ணாந்திர அனுபவம் என்பது இந்த குறிப்பிட்ட ஜனாங்கத்துக்கு மிகவும் முக்கியமாக இருந்திருக்கின்றது. ஏனெனில் இந்த வண்ணாந்திர அனுபவத்தின் நிமித்தம்தான் இவங்கள் கடவுளை மிகவும் நெருக்கமாக உணர்ந்திருக்கின்றார்கள். இந்த நெருக்கமான உணர்தல் நிமித்தம்தான் இவங்கள் கடவுளுக்குரிய சிந்தனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதை போல புதிய ஏற்பாடை பார்ப்போமானால் கிரீக்க ரோமபுரம் இவங்களுடைய சிந்தனை ஒரு புறத்தில் இருந்தாலும், இன்னொரு புறத்தில் இந்த இரண்டு சிந்தனைகளையும் கூட உள்வாங்கி இருந்தாலும் கூட கிறிஸ்து என்ற ஒரு அனுபவத்தில் இந்த இரண்டு சிந்தனைகளை எதிர்த்து வாழ்ந்த ஒரு கூட்டத்தின் வரலாறையும் கூட நாம் கவனமாக பார்ப்போமானால் அந்த வரலாறு தான் கிறிஸ்துவ வரலாறு. கிறிஸ்துவ அனுபவத்தில், அதாவது பாரம்பரியமாக கிரீக்கு ரோமர்களுக்கு சாக்ரட்டிஸ், பிளாட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில் இவங்க மூன்று பேருடைய சிந்தனையை மிகவும் உயர்ந்த நிலையில் வைத்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதிக்கம் சார்ந்த கூட்டம் இதை மையமாக்குற ராஜாக்களுடைய சிந்தனைகள் மிகவும் கனமாக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் கூட. இப்படியாப்பட்ட ஒரு சூழலில் இந்த ஆதிக்கம் வர்க்கத்தின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட ஒரு நபன் இயேசு, கொலை செய்த ஒரு நபன் இயேசு, கொலையை உணர்ந்த ஒரு நபன் இயேசு, இயேசுடைய அடிப்படையில் சிந்தனைகள். ஒரு புறத்தில் பழைய ஏற்பாடில் மக்களுடைய ஒடுக்கப்பட்ட நிலை, இன்னொரு புறத்தில் ஒடுக்குமுறைகளை எதிர்த்த ஒரு நபன், அவனுடைய கொலை, அதை சார்ந்த ஒரு சிந்தனை. இதுதான் நமக்கு திருச்சபையில் திருமறை சார்ந்த ஞானம் என்று கருதி உள்வாங்கி வரலாற்றில் திருச்சபை வாழ்ந்திருக்கின்றது. ஒரு புறத்தில் ஞானம் அனுபவத்தை சார்ந்து இருந்தால், இன்னொரு புறத்தில் யோசனை சார்ந்து இருக்கின்றது. பழைய ஏற்பாடில் அனுபவத்தின் நிமித்தம் சிந்தனை, புதிய ஏற்பாடில் அந்த கோரமான கொலை, அந்த கோரமான ஒரு மரணம், அதில் அடங்கியிருக்கின்ற கவிழ்க்கக்கூடிய ஒரு சிந்தனை. இந்த இரண்டு அனுபவங்கள் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. இந்த இரண்டு அனுபவங்களையும் இந்த இரண்டு சிந்தனைகளையும் மட்டுமே தான் நாம் அடித்தளமாக வைத்து படிக்கப்பட்ட மூன்று பகுதிகளையும் கூட நாம் கவனமாக பார்க்க வேண்டும். முதலாவதாக முதலாம் ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி 28 வரைக்கும். இதற்கு இந்த குறிப்பிட்ட கதைக்கு ஒரு பின்னலை என்னவென்று பார்ப்போமானால், தாவீது ராஜா இறந்து சாலமோன் ராஜா பட்டத்தை உணர்ந்து ராஜாவாக இருக்கின்ற பொழுது கடவுளிடத்தில் ஞானத்துக்காக இவன் ஜெபித்து ஞானத்தை ஆசீர்வாதமாக மற்றும் உணராமல் ஞானத்தோடு பல்வேறு உலக பிரகாரமான செழிப்பையும் கூட இந்த ராஜா சாலமோன் ராஜா உணர்ந்ததை பார்க்கின்றோம். அதன் பிறகு வரக்கூடிய முதலாம் கதை என்னவென்றால், சாலமோன் ராஜா இடத்தில் 2 விதவைகள், சில யோசனையாளர்கள் இந்த 2 பெண்களை விபச்சாரிகளாகவும் கூட கருதி இருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஹீப்ரு மொழியை கவனமாக பார்க்கக்கூடியவர்கள் இவங்கள் 2 பேரும் முதலாவதாக
விதவைகளாக இருக்கின்றார்கள். இந்த 2 விதவைகளுக்கும் குழந்தைகள் பிறந்திருக்கின்றது. அதிலும் கூட ஒரு குறிப்பிட்ட விதவையுடைய அனுபவம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்றால், ஆழ்ந்த ஒரு நித்திரையில் தன்னுடைய குழந்தை மேல் விழுந்து அந்த குழந்தையை நசுக்கின ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தின் மீது அந்த குழந்தை இறந்த ஒரு விஷயம். இன்னொரு புறத்தில் இன்னொரு தாய், இன்னொரு குழந்தை நல்லா இருக்கிறாங்க. இப்போ இந்த குழந்தையை இழந்த ஒரு தாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மரித்து போன குழந்தையை எடுத்து இன்னொரு தாய் மடியில் வைத்து அந்த குழந்தையை இவங்க ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இதை உணர்ந்த இன்னொரு பெண், இது என்னுடைய குழந்தை என்று சொல்லி இருக்க, இவங்க 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம், இவங்க 2 பேருக்கும் ஒரு கேள்வி, இந்த குழந்தை யாரு? ஒரு போராட்டம். இந்த போராட்டம் தான் சாலமோனுக்கு முன்பதாக இருக்கின்றது. சாலமோன் ஒரு ஞானியாக, ஒரு ராஜாவாக ஒரு பட்டையை எடுத்துக்கொண்டு வாருங்கள், இந்த குழந்தையை சரிசமமாக 2 பேருக்கும் பிரித்து கொடுத்து விடலாம். அந்த ஒரு தீர்ப்பை எதிர்த்து உண்மையான தாய் இப்படி செய்யக்கூடாது, அந்த குழந்தையை அந்த ஒரு பெண்மணியை வைத்துக் கொள்ளலாம், என்னுடைய குழந்தை வாழ்ந்தால் போதும் என்ற ஒரு விஷயம். இல்லை, இதை பிரித்து கொடுங்கள் என்று இன்னொரு பெண். கடைசியில் ராஜா, இல்லை, இந்த குழந்தை உணர்ச்சிகரமாக இருக்கின்ற தாய்க்கு கொடுங்கள் என்று சொல்லி இந்த கதை முடிவதையும், அதே போல அந்த நாட்டின் மக்கள் இதை ரசிப்பதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த கதையை பாதிக்கப்பட்ட ஒரு பார்வையில் பார்ப்போமானால், சாலமோன் ராஜாவும் கூட ஒரு பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து தான் வந்திருக்கின்றான். சாலமோன் ராஜாவுடைய தாய் உடைய அனுபவத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். சாலமோனுடைய தாய் பெத்செபா, அதாவது தாவீது ராஜா சாலமோனுடைய தாயுடைய கணவனை கொலை செய்ததை நாம் மறுக்கக்கூடாது. சாலமோனுடைய தந்தை சாலமோனுடைய தாயின் கணவனை கொலை செய்த ஒரு நபன். அது மட்டும் இல்லாமல் தாவீது ராஜாவுடைய மனைவியாக மட்டும் இல்லாமல், தாவீது ராஜாவுடைய ஒரு கான்க்யூபைன், அதாவது மனைவிக்கு ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண்ணு நிமித்தம் வந்த மகன் சாலமோன். இதுதான் சாலமோனுடைய அனுபவம். அது ஒரு புறத்தில் இருந்தாலும், இன்னொரு புறத்தில் சாலமோனுடைய முழு வரலாறை பார்ப்போமானால், சாலமோன் செழிப்பில் வாழ்ந்திருக்கின்றான். சாலமோன் ஒரு போர் வீராளியாக மட்டும் இல்லாமல் பல்வேறு தேசங்களில் பல்வேறு செயல்பாடுகள் நிமித்தம் தன்னுடைய நாட்டுக்கு செல்வத்தை கொண்டு வந்தவன். அந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய அரண்மனையும் கடவுளுக்காக ஒரு கோயிலையும் கட்டியிருப்பதையும் கூட பார்க்கின்றோம். அதாவது சாலமோனுடைய செழிப்புக்குள் அடங்கியிருக்கின்ற ஒரு தீமை என்னவென்றால், காசு, பணம், திமிரு. இதற்காக இந்த ஒரு குறிப்பிட்ட நபன் எதுவும் செய்ய துணிந்திருக்கின்றான். சாலமோனுடைய 2 பகுதியையும் நாம் கவனமாக சிந்திக்க வேண்டும். ஏனெனில் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சிந்தனைக்குரிய தலைப்பு, ஞானத்துக்குரிய தலைப்பு. பிரியமானவர்களே, இப்படியாப்பட்ட ஒரு நபன், உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவன், 2 விதவைகள், இவங்களுடைய போராட்டம். இது எப்படியாப்பட்ட ஒரு போராட்டம் என்றால், யூத வரலாற்றில் தொடர்ந்து பெண்ணை ஒரு கீழான நிலையில்தான் பார்த்திருப்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். பாவம் இந்த உலகத்தில் வந்ததே பெண்ணினால்தான் என்று அந்த குறிப்பிட்ட கதையும் நாம் கருதி அதை கற்றுக்கொண்டு வந்திருக்கின்றோம். அதை பார்வையில் பார்க்கக்கூடாது என்பதுதான் இன்றைய நாள் கூடிய ஒரு முயற்சி. பிரியமானவர்களே, இந்த விதவைகள் உடைய நிலைமையை நாம் சற்று நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் பார்ப்போமானால், நம்ம வீட்டில் கூட நம்ம தாய்மார்கள் விதவைகளாக இருக்கிறார்கள். இவங்களுடைய
அனுபவம் எப்படியாப்பட்ட அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பொதுவாக வெளியே வரமாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சமூக சூழல் இவங்களை ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையில் வைத்திருப்பார்கள். இவங்களை பார்த்த பிறகு எந்த ஒரு நன்மையும் நடக்காது. ஏதாவது நன்மை செய்யக்கூடிய ஒரு வழியில் போகின்ற பொழுது விதவைகளை பார்த்தால் அது நிறைவேறாது என்ற ஒரு நம்பிக்கை. இவங்கள் ஒரு தவறான சின்னம். இவங்கள் வாழ்வதே ஒரு தரத்தை இழந்த ஒரு வாழ்வு. இப்படி சொல்லி விதவைகளை நாம் அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையில் வைத்திருக்கின்றோம். இந்த குறிப்பிட்ட அனுபவத்தில் பார்ப்போமானால், விதவைகள் மட்டுமே இருக்காமல் இந்த விதவைகள் குழந்தையை பெற வேண்டும். அதாவது கணவனை இழந்த ஒரு நிலையில் கணவனுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய மற்ற அண்ணன் தம்பிகளோடு இவங்கள் உறவாடி இவங்கள் நிமித்தம் இவங்களுடைய கணவனுக்காக ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம். இயேசுவுடைய வரலாற்றில் பார்ப்போமானாலும் கூட பல்வேறு விதவைகள், பல்வேறு விபச்சாரிகள் அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வரலாற்றில் இருந்திருக்கின்றார்கள். அதையும் கூட நாம் இந்த நேரத்தில் நினைவில் வைப்பது முக்கியமாக இருக்கின்றது. இந்த இரண்டு விதவைகள் உடைய சூழலை சற்று நேரம் பார்ப்போமானால், ஒரு விதவை ஆழ்ந்த ஒரு நித்திரையில் ஒரு தாய் இருப்பதற்கு காரணம் பெண்களுக்கு மட்டுமே தான் தெரியும். குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை கவனமாக பார்ப்பது ஒரு புறத்தில் இருந்தாலும், சமூக சேவை இன்னொரு புறத்தில் இருந்தாலும், இவங்களுடைய தனிப்பட்ட சேவை, தனிப்பட்ட கோரிக்கைகள், தனிப்பட்ட தேவைகள் இன்னொரு புறத்தில் இருந்தாலும், பெண் என்ற ஒரு கீழ் ஆன அந்த சிந்தனையில் இவங்கள் இருக்கின்றார்கள். இந்த ஆழ்ந்த நித்திரைக்கு காரணம் இது அனைத்தும். அந்த ஒரு குறிப்பிட்ட குழந்தை மரித்து போவதற்கு இந்த சூழலும் காரணமாக இருந்திருக்கின்றது. அந்த குறிப்பிட்ட பெண் இந்த குழந்தையை சரிசமமாக பிரித்து கொடுங்கள் என்ற ஒரு சிந்தனைக்கு பின்பு இருக்கக்கூடிய கலாச்சாரம், பின்பு இருக்கக்கூடிய ஒரு சமயம், பின்பு இருக்கக்கூடிய கட்டாயங்கள், இது அனைத்தையும் பார்ப்போம். ஆனால் மட்டுமே தான் அந்த ஒரு பெண்ணின் உணர்ச்சிகளையும் கூட நாம் பார்க்க முடியும், உணர முடியும். இன்னொரு புறத்தில் இன்னொரு தாய், ஐயோ அந்த குழந்தை சாவக்கூடாது, அந்த குழந்தை வாழ்ந்தாலே போதும். இதுதான் பெண்களுடைய உள்ளம், இதுதான் பெண்களுடைய ஆன்மீகம். நியாய தீர்ப்பதற்கு ஒரு ஆண், நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த கதையில் இரண்டு பெண்கள். எதை சார்ந்து? குழந்தை சார்ந்து. குழந்தை எதுக்குரியது? குழந்தை எதிர்காலத்துக்குரியது. அதாவது பெண்களுடைய எதிர்காலத்தை குறித்து, எதிர்காலத்தை உள்வாங்கின ஒரு கதை இது. இந்த இரண்டு பெண்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். வஷ்டியும் எஸ்தரும் எப்படி போராடினார்களோ, எப்படி வஷ்டி தன்னுடைய தரத்தை விட்டு கொடுக்காமல் தன்னுடைய மரியாதையை காப்பாற்ற கொள்ள வேண்டும் என்று அந்த ஒரு ராணியின் பட்டத்தை விட்டு சென்றாலோ, இன்னொரு புறத்தில் எப்படி எஸ்தர் கஷ்டமாக இருந்தாலும், ஒரு குறைவான நிலைமையில் இருந்தாலும், என்னுடைய மக்களுக்காக நான் உழைக்க வேண்டும் என்ற ஒரு புரட்சியை, அதாவது பெண்கள் உடைய செயல்பாடுகளை குறைவாக நாம் எண்ணக்கூடாது. பெண்களுடைய எண்ணங்களையும் அவங்களுடைய கேள்விகளையும் சற்று நேரம் கவனமாக பார்த்து சிந்திப்பது மிகவும் முக்கியம். அப்பொழுது மட்டுமே தான் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் இந்த ஒரு கதையை ஒரு சாதாரண கதையாக பார்த்து விட்டு விடுவோம். பிரியமானவர்களே, இது எதை குறிக்கிறது என்றால், மனித வரலாற்றை குறிக்கிறது, மனித வரலாற்றின் எதிர்காலத்தை குறிக்கிறது. பிள்ளைகளுக்காக ஒரு சண்டை. இப்பொழுதும் கூட ஒரு குடும்பத்தில் திருமணம் ஆன பிறகு உடனுக்குடனே குழந்தையை எதிர்பார்ப்பார்கள். அந்த ஒரு கட்டாயம், அந்த ஒரு அழுத்தம் அந்த ஒரு குறிப்பிட்ட பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். பிரியமானவர்களே, பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம், மேலிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஞானம், முன்னந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஞானம் முழுமையான ஞானம். இந்த முழுமையான ஞானத்தை வைத்துக்கொண்டு பார்ப்போமானால், சாலமோனுடைய சிந்தனை மற்றும் சாலமோன் ராஜாவுடைய தீர்ப்பு ஒரு புறத்தில் நியாயமாக இருந்தாலும், மறுபுறத்தில்
மற்ற ஆதிக்க கோட்பாடுகளை விட்டு கொடுத்த ஒரு நியாயமாக இருக்கின்றது. கடவுளுடைய நியாயம் தரத்தை பார்ப்போமானால் சாலமோனுடைய நியாயம் மற்றும் நியாயம் சார்ந்த தீர்ப்பு குறைவாக இருக்கின்றது. தொடர்ந்து இதை குறித்து நாம் சிந்திப்போம். திருச்சபையாகவும் கூட பெண்களை குறைவாக எண்ணாமல் ஒரு முழுமையான சமூகமாக, ஒரு முழுமையான திருச்சபையாக, ஒரு சமத்துவ திருச்சபையாக நாம் இருப்பது மிகவும் முக்கியம். ஏனெனில் கடவுள் சமத்துவத்தை சொல்லி இருக்கிறார். சமத்துவத்துக்காகவே பாடுபட்ட கடவுள் திருச்சபையின் கடவுள், திருமுறையின் கடவுள். இரண்டாவதாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8ஆம் வசனத்தை வரும். இந்த ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை பார்ப்போமானால் பக்தியை குறித்து மட்டும் பேசாமல், இந்த ஒரு குறிப்பிட்ட புத்தகம் பக்தியின் நிமித்தம் செயல்பாடு, deed, your action is important. It is not only faith. கடவுள் மேல் நம்பிக்கை ஒரு புறத்தில் இருந்தாலும் அதே நம்பிக்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற நம்பிக்கையாக இருக்க வேண்டும், கடவுளை பிரதிபலிக்கிற நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த குறிப்பிட்ட புத்தகத்தின் அடித்தளம். அதிலும் கூட யாக்கோபு ஒரு யூதனாக, ஒரு ரோமபுரத்தில் வாழ்ந்தாலும் கூட, கிரீக்கு ரோம கலாச்சாரத்தை உள்வாங்கி இருந்தாலும் கூட, இவனுடைய யூத சிந்தனையை நாம் இங்கே பார்க்கலாம். ஏனெனில் இவர் பிரகாரம், யாக்கோபு பிரகாரம், ஞானமானது கடவுளுக்கு சொந்தம். அதை கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவுடைய தொண்டர்களாக கடவுளிடத்தில் நாம் ஏங்க வேண்டும். அதுதான் இவர் சொல்கின்றார். Those who seek wisdom should seek it from God. ஞானத்தை எதிர்பார்க்கிறவர்கள் கடவுளிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். ஏனெனில் கடவுள் தான் பட்சபாதம் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஞானத்தை ஆசீர்வாதமாக கொடுப்பார். இந்த ஞானம் விழிப்புணர்வை சார்ந்த ஒரு ஞானம். It is something to do with human awareness of human society. அதுதான் யாக்கோபு தன்னுடைய ஆரம்ப அதிகாரத்திலேயே சொல்ல இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்பிக்கை, பக்தி எவ்வளவு முக்கியமாக இருக்கின்றதோ அதன் நிமித்தம் செயல்பாடும் கூட மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. கடவுளுடைய பெயரை எடுத்து, கடவுளுடைய சிந்தனையில் ஈடுபட்டு, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும், தன்னுடைய சமூக வாழ்க்கையிலும், தம்முடைய திருச்சபை வாழ்க்கையிலும் கடவுளுக்கு எதிர்ப்பான செயல்பாடுகளை செய்தால், சமத்துவத்துக்கு எதிர்ப்பாக செயல்பாடுகளை செய்தால், அது கடவுளுக்கு ஒப்பாய் இருக்க முடியாது. அது பக்தியின் வகையே இல்லை என்று யாக்கோபு மிகவும் முக்கியமாக சொல்லி இருக்கின்றார். ஞானம் எப்படியாப்பட்ட ஞானமாக இருக்க வேண்டும்? அது கடவுளை பிரதிபலிக்கின்ற ஒரு ஞானமாக இருக்க வேண்டும். யாக்கோபு பார்வையில் கடவுளை உள்வாங்குவதுதான் ஞானம். இறைப்பொருள் நமக்குள் இருந்தாலும், கடவுள் நமக்குள் இருந்தாலும், கடவுளை முழுமையாக நாம் உணர வேண்டும். கடவுளை உணர வேண்டும் என்றால் கிறிஸ்துவை நாம் முழுமையாக உள்வாங்க வேண்டும். கிறிஸ்துவுடைய மரணத்தையும், கிறிஸ்துவுடைய பாடையும், கிறிஸ்துவுடைய சிந்தனையையும் கூட நாம் மிகவும் நெருக்கமாக மட்டுமே வைக்காமல் அதை உள்வாங்க வேண்டும். That should become a part of ourself. Only then we can reflect God and Christ. அதை முழுமையாக உள்வாங்கினால் மட்டுமே தான், அதை உள்வாங்கும் போதும் கூட நான் உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வு. ஆகையினால் தான் பவுல் கூட ஒரு இடத்துல சொல்லுவாருங்க, நான் என்னத்தை யோசிக்கிறேனோ அது செய்ய முடியாத ஒரு சூழல், செய்ய முடியாத ஒரு வாழ்வு. அந்த போராட்டம் யார் கடவுளை உண்மையாக உள்வாங்கி இருக்கின்றார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். மற்றவர்களுக்கு அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, திருச்சபைக்கு வந்தோமா, படித்தோமா, கேட்டுமா, காணிக்கை குத்துமா, கண்டிப்பாக எனக்கு ஆசீர்வாதம் வந்துடும் சொல்லிட்டு அப்படியே சரளமாக போயிடுவாங்க. அந்த ஒரு நிலையை காட்டிலும் இந்த ஒரு நிலை,
இறைநிலை. அதை தான் மிகவும் முக்கியமாக நான் சொல்ல இந்த நேரத்தில் விருப்பப்படுகின்றேன். இறைநிலை என்பது வாழ்வில் நமக்கு மிக முக்கியம். இறைநிலையை அடைய வேண்டும் என்றால் இறையை நாம் உள்வாங்க வேண்டும். இறை சிந்தனைகளை நாம் உள்வாங்க வேண்டும். உள்வாங்கி அதை பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் யாக்கோபுடைய நற்செய்தி. யாக்கோபுடைய நற்செய்தி என்னவென்றால், பக்தி முறையில் செயல்பாடு முக்கியம். இறை பொருளை காண்பிப்பது ஒரு நோக்கமாக இருந்தாலும் இறை போலவே வாழ வேண்டும், இயேசு போலவே வாழ வேண்டும். சுயம் என்ற ஒரு பொருள் நசுக்கப்பட்டு இயேசு என்ற ஒரு பொருள் மட்டுமே நம்மிலிருந்து பிரதிபலிப்பது முக்கியம். இதுதான் ஞானத்துக்குரிய வாழ்வு. மேலிருந்து வந்த ஞானமும் கூட இந்த உலகத்தில் இதுதான் செய்திருக்கின்றது. அதை தான் நாம் இயேசுவுடைய வரலாற்றில் பார்க்கின்றோம். கடைசியாக லூக்கா அவர்கள் எழுதியிருக்கின்ற நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 தொடங்கி 24 வரைக்கும். இதிலும் கூட மிக முக்கியமாக 10ஆம் அதிகாரத்தை கவனமாக பார்க்க வேண்டும். 72 பேரை தேர்ந்தெடுத்து இவங்கள் இயேசுவுடைய தொண்டர்களாக ஓனாக்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்ய வேண்டும். அதாவது எங்கே எதிர்ப்பு இருக்கின்றதோ, எங்கே ஓனா போல சிந்தனை இருக்கின்றதோ, எங்கே கடவுளுக்கு எதிர்ப்பான சக்திகள் இருக்கின்றதோ, கடவுளை காட்டிலும் நான் என்ற ஒரு திமிர் வாதம் எங்கே இருக்கின்றதோ, அங்கேதான் இயேசுவுடைய தொண்டர்களாக இவங்கள் செயல்பட்டிருக்கின்றார். அந்த 72 பேர் இவங்களுடைய போக்கு. இவங்க மறுபடியும் வராங்க, நன்மைகளை செய்து நன்மையை உணர்ந்து இயேசுவுடைய நாமத்தின் நிமித்தம் சாத்தான் விழுந்ததை, சாத்தான் அப்படியே பயந்ததை பார்த்து இவங்க சந்தோஷமா வராங்க. வரும்போது இயேசு ஒரு விஷயத்தை சொல்றாரு. இதை குறித்து நீங்கள் ஒரு புறத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் மிகவும் மேன்மையாக உங்களை பற்றி நீங்க சிந்திக்க கூடாது. என்னத்தை பத்தி நீங்க சிந்திக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீய சக்தி விழுந்தது, உங்களுடைய செயல்பாடு நிமித்தம் இது விழுந்தது என்று நீங்கள் உங்களையே உற்சாகப்படுத்திக்கங்க. ஒரு புறத்தில் அதை திமிரா பார்க்காதீங்க. நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், உங்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கின்றது. உங்களுடைய பெயர்கள் கடவுளுடைய ராஜ்யத்துக்குரிய பெயர்கள். நீங்கள் இறை அரசுக்குள் இருக்கின்றீர்கள். இதை குறித்து தான் நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு படிக்கப்பட்ட பகுதி. இந்த படிக்கப்பட்ட பகுதி ஆரம்பிக்கின்ற பொழுது இயேசுவானவர் தூய ஆவியானவரை முழுமையாக உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், கடவுளே உனக்கு ஸ்தோத்திரம், இப்படியாப்பட்ட நன்மைகளை நீர் புத்திசாலிகளிடத்திலிருந்து பாதுகாத்து ஏழ்மை மற்றும் எளிமையோருக்கு நீர் காண்பித்திருக்கின்றீர், உமக்கு ஸ்தோத்திரம். அதாவது Jesus is praising God, saying thanks for keeping these deeper truths of life from the rich and the powerful, the intelligent. You have revealed it to the most poor, the weak and the children in the society. இதுதான் முக்கியம். இந்த உண்மைகள், இந்த ஞானம் கடவுளே ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் வைத்திருக்கின்றார்கள். இந்த ஞானத்தை உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு காண்பிக்காமல் இந்த உயர்ந்த நிலையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவே வைத்திருக்கின்றார்கள். ஏனெனில் கடவுளுடைய புரட்சி இந்த தாழ்ந்த மக்கள் நிமித்தம்தான் இருக்கின்றது. அதை சொல்லி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் யோவான் சொல்லுகிறது போல் லூக் அவர்களும் சொல்கின்றார்கள். எனக்குள் கடவுள், கடவுளுக்குள் நான். கடவுளை பார்க்க வேண்டும் என்றால் என்னை பார்க்க வேண்டும், என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடவுளை நீங்கள் உணர வேண்டும். பிதாவும் மகனும் ஒன்றேதான். இவங்க 2 பேருக்கும் ஒரே பொருள். இது உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதை சொல்லி கடைசியாக
இந்த ஒரு காட்சிகளையும் இந்த ஒரு அனுபவத்துக்காக யூத வரலாற்றில் பல்வேறு ராஜாக்கள் உழைத்திருக்கின்றார்கள், பல்வேறு தீர்க்கதரிசிகள் எதிர்பார்ப்போடு இருந்திருக்கின்றார்கள். இவங்கள் யாருமே காணாத ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிருக்கின்றீர்கள், இவங்கள் யாருமே செய்யாத முயற்சிகளை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். நீங்கள் இறை புரட்சியின் அடித்தளங்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்கின்றார்கள். பிரியமானவர்களே, ஒரு புறத்தில் கடவுளுடைய ஞானமானது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு இருக்கின்றது. அந்த மக்களுடைய நிலை எப்படியாப்பட்ட நிலை என்றால் தாழ்ந்த ஒரு நிலை, ஏழ்மையான ஒரு நிலை, பாதிக்கப்பட்ட ஒரு நிலை. இவங்களுக்கு அந்த ஞானத்தை வெளிப்படுத்தி அந்த ஞானத்தின் நிமித்தம் இந்த உலகத்துக்கு ஒரு புதிய புரட்சி. எப்படியாப்பட்ட ஒரு புரட்சி என்றால் ராஜாக்கள் எண்ணின அரசாங்கம், தீர்க்கதரிசிகள் எண்ணின ஒரு சமூகத்தை இந்த குறிப்பிட்ட மக்கள் கண்டிருக்கின்றார்கள். கண்டிருப்பது ஒரு புறத்தில் இருந்தாலும் உணர்ந்து அதற்காக செயல்பட்டு இருக்கின்றார்கள், அதற்கு காரணமாகவே இருந்திருக்கின்றார்கள். இதுதான் ஞானத்தின் உச்சம். பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த மக்கள் போல் இருக்குவது மிகவும் முக்கியம். To be is very important. இந்த செயல்பாடில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் கிறிஸ்துவை உள்வாங்கின கூட்டம் இது. அதே போல நாங்களும் கிறிஸ்துவை உள்வாங்கின ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காகவே பாடுபட வேண்டும். எனக்காக இல்லாமல், என்னுடைய தனிப்பட்ட திருச்சபைக்காக இல்லாமல், என்னுடைய தனிப்பட்ட நாட்டுக்காக இல்லாமல், சாதிக்காக இல்லாமல், இனக்காக இல்லாமல், பாலினத்துக்காக இல்லாமல், என்னுடைய மீட்பர்க்காகவே நான் வாழ வேண்டும். only for my redeemer and my savior I should live என்ற ஒரு சிந்தனை, என்ற ஒரு பக்தி முறை திருச்சபைக்குள் வந்துவிட்டால் திருச்சபை ஞானத்தை அடைந்த ஒரு ஐக்கியமாக இருந்து ஞானத்தை சார்ந்த ஒரு செயல்பாடுகளில் திருச்சபை இருக்கும். இதுதான் ஒரு எதிர்பார்ப்பு, இதுதான் கடவுளுடைய முயற்சி. இந்த முயற்சியை நீங்கள் குறைவாக எண்ணாமல் இதை உள்வாங்கி செயல்படுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து ஜபித்து இப்படியாப்பட்ட உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள முயற்சி எடுப்போம். ஜபிப்போமாக. ஞானத்துக்குரிய கடவுள் நீர், அனுபவத்துக்குரிய கடவுள் நீர். ஞானமும் அனுபவமும் உம்மில் அடங்கி அதே ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு அருள் செய்திருக்கின்றீர். உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த ஞானத்திலும் இந்த அருளிலும் அன்புள்ள கடவுளே, நாம் யாவரும் கழி கூர்ந்து இதை பகிர்ந்து வாழும்படி கிருபை செய்யுங்கள். இயேசுவுடைய நாமத்தில் மன்றாடுகின்றோம் அன்புள்ள கடவுளே, ஆமென். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு உள்வாங்கின யாவரும் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறை உண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாக்கிய தேவனுடைய வலது பார்சத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமீன். திருச்சபைக்குரிய முக்கியமான ஒரு அறிவிப்பு, திருமண அறிவிப்பு. நம்முடைய திருச்சபை சார்ந்த எடியப்பன் டி அவர்களுடைய மகள் நிஷா இ இவர்களுக்கும்
ஹோலி கிராஸ் தமிழ் சர்ச் ஜாலஹள்ளி திருச்சபை சார்ந்த எஸ்பி தாஸ் அவர்களுடைய மகன் ரவீந்திரநாத் தாஸ் அவர்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இவங்கள் 2 பேரும் இணையாதபடி யாருக்காவது திருச்சபை நியமப்படி இந்த நாட்டின் சட்டப்படி ஏதாவது தடைகள் இருந்தால் திருச்சபையின் போதகருக்கு எழுத்து நிமித்தம் தெரிவிக்க கேட்டுக்கொள்கின்றேன். இது இவர்களுடைய 2ஆம் அறிவிப்பு. அதைப்போல நம்முடைய திருச்சபை சார்ந்த டி டேனியல் உடைய மகள் ஜாஸ்மின் ஷீபா அவர்களுக்கும் ஷாலோம் ஃபெய்த் சர்ச் அசோக் நகர் திருச்சபை சார்ந்த ஜேவியர் ஜெயசீலன் அவர்களுடைய மகன் எக்ஸ் ஆந்தோனி ஜெயராஜுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இவங்கள் 2 பேரும் இணையாதபடி உங்களுக்கு யாருக்காவது திருச்சபை நியமப்படி நாட்டின் சட்டப்படி ஏதாவது நியாயமான தடைகள் இருந்தால் அது திருச்சபையின் ஆயருக்கு எழுத்து நிமித்தம் தெரிவிக்க கேட்டுக்கொள்கின்றேன். இது இவர்களுடைய 3ஆம் அறிவிப்பு. இவங்களுக்காக ஜெபிப்போம். அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, திருமணத்தை திருச்சபை அற்பமாக எண்ணாமல் அதை ஞானத்தோடு பொறுமையோடு உம்முடைய வார்த்தைகளின் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையில் இந்த குறிப்பிட்ட குடும்பங்கள் திருமண முயற்சிகளில் ஈடுபடுகிறதை நீர் அறிந்திருக்கின்றீர். இந்த திருமணங்கள் உம்மால் வந்தது என்ற பக்தி நிமித்தம் அன்புள்ள கடவுளே, இந்த 2 குடும்பத்தையும் உடைய பாதத்தில் வைக்கின்றோம். எந்த ஒரு நாசமும் மோசமும் இவங்களை நெருங்காதபடி இந்த திருமண செயல்பாடுகள் நிமித்தம் உம்முடைய அன்பையும் சமாதானத்தையும் ஒரு விசேஷ விதத்தில் உணர்ந்து இவங்கள் யாவரும் வாழ்வை ஒரு புதிய வகையில் எண்ண உணர கிருபை செய்யுங்கள். இவங்கள் அனைத்து பேருடைய மன ஆழத்துக்குள் இருக்கக்கூடிய ஆசைகளையும் தேவைகளையும் அறிந்திருக்கின்ற கடவுள், இது அனைத்திலும் அன்புள்ள கடவுளை உம்முடைய இரக்கத்தோடு உம்முடைய பொறுமையோடு ஆசீர்வாதத்தோடு இவங்களை வழி நடத்த வேண்டும். திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வாலிபர்களை உடைய பாதத்தில் வைக்கின்றோம். அன்பை ஆசீர்வாதமாக தாருங்கள், சமாதானத்தை ஆசீர்வாதமாக தாருங்கள், வாழ்வு சார்ந்த முன்போக்கு சிந்தனைகளை ஆசீர்வாதமாக தாருங்கள், சமத்துவத்தை உணரக்கூடியவர்களாக இவங்கள் இருக்கும்படி கிருபை செய்யுங்கள். திருமண நாள் இவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவுடைய நாமத்தில் மன்றாடுகின்றோம் அன்புள்ள கடவுளே, ஆமேன். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, இந்த நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த வழிபாடுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த வழிபாடு நிமித்தம் அன்புள்ள கடவுளே, உம்முடைய வார்த்தைகளின் நிமித்தம், உம்முடைய தியானத்தின் நிமித்தம் உம்மோடு கூட ஒரு புதிய வகையில் நாம் உறவாடி இருக்கின்றோம். புதிய வகையில் உம்மை பார்த்திருக்கின்றோம், உணர்ந்திருக்கின்றோம் என்று நம்பி தொடர்ந்து நம்முடைய வாழ்வை உம்முடைய பாதத்தில் வைக்கின்றோம். நீர் மட்டுமே தான் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். கிரைஸ்ட் தி சேவியர் திருச்சபை சார்ந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய பாதத்தில் வைக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய அன்பும் சமாதானமும் நிலைத்திருக்கட்டும். ஒவ்வொரு உள்ளங்களிலும் உம்முடைய அன்பும் சமாதானமும் கழி கூறட்டும். அதை நம்பி அதை சார்ந்து உங்கள் வாழ்ந்து இந்த உலகத்தில் உம்முடைய அதே அன்பையும் சமாதானத்தையும் பகிர்ந்தளிக்க கூடியவர்களாக வாழும்படி கிருபை செய்யுங்கள். விசேஷ விதத்தில் அன்புள்ள கடவுளே, திருமண நாளையும் பிறந்த நாளையும் கண்டிருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த வாழ்வில் அநேக பிறந்த நாட்களை கண்டு திருமண நாட்களை கண்டு இவங்கள் மகிழ்ந்து வாழும்படி கிருபை செய்யுங்கள். அதை போல அன்புள்ள கடவுளே, இந்த நேரத்தில் உடல் நலன் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள்,
ஆரோக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆரோக்கியம் உம்மால் வரக்கூடியது. தயவு கூர்ந்த அன்புள்ள கடவுளே, உம்முடைய ஆரோக்கியத்தை உணர்ந்தவர்களாக இவங்கள் இருக்கும்படி கிருபை செய்யுங்கள். மருத்துவ முயற்சியில் இருக்கக்கூடியவர்களை ஆசிர்வதிங்கள். மருத்துவ முயற்சிகள் வீண் போகாமல் அதன் நிமித்தம் உடைய இரக்கத்தையும் ஒரு விசேஷ ஞானத்தையும் அறிந்து புரிந்து மறுபடியும் ஆலயத்துக்கு வருவேன், கடவுள் செய்த நன்மையை குறித்து நான் பேசுவேன் என்ற ஒரு ஆழமான பக்தியில் இவங்கள் யாவரும் கழிக்கூற கிருபை செய்யுங்கள். இவங்களுக்கு உதவியாய் இருக்கக்கூடிய அனைத்து பேருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவங்களை பொறுமையோடு வழி நடத்துங்கள். பொறுமையை ஆசீர்வாதமாக தாருங்கள். விழிப்புணர்வை ஆசீர்வாதமாக தாருங்கள். அதே போல அன்புள்ள கடவுளே, பொது இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றவர்கள், மருத்துவ முயற்சிகளில் வேலை செய்து கொண்டிருக்கின்றவர்கள், இந்த கோரமான சூழலில் நன்மைக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றவர்கள், நன்மையை செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்காகவும் கூட ஜெபிக்கின்றோம். பொருளாதாரத்தை இழந்து உதவிகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்காகவும் கூட ஜெபிக்கின்றோம். வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கின்ற வாலிபர்களுக்காகவும் கூட இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம். படிப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த முழு திருச்சபையை உம்முடைய பாதத்தில் வைத்து எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையில் அன்புள்ள கடவுளே, நேரத்தில் இந்த ஜெபத்தை உம்முடைய பாதத்தில் வைத்து நீர் நடத்துவீர் என்ற நம்பிக்கையில் இந்த ஜெபத்தை இயேசுவுடைய நாமத்தில் மன்றாடுகின்றோம் அன்புள்ள கடவுளே, ஆமேன். எல்லோரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்திருக்கின்ற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்பிக்கையோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மூவராம் கடவுளுடைய அன்பும் சமாதானமும் ஐக்கியமும் வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் யாவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். முடிவு பாடலாக தேவ ஆசீர்வாதம் என்ற பாடலை எல்லோரும் இணைந்து பாடுவோம். அவர் தமது ஆவியோடு கூட இருப்பாராக. கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தில் வாழுங்கள். கடவுளுடைய திருப்பெயராலே ஆமென். துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரமே மிக ஸ்தோத்ரம். துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே